அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்ச நாளாவே இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஒரே என் கண்ல வந்து இந்த டூடில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜென்டாங்கிள் ஆர்ட் இந்த மாரியே கண்ல பட்டுட்டே இருந்தது. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி ஃபைனலா இப்ப பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்து பண்ணிட்டுருந்தேன். ஸோ அத தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இத வீடியோவா எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய ட்ராயிங் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இது எல்லாமே நான் லாஸ்ட் 1 வீக்கா வந்து பண்ணிட்டுருந்தது. நான் வந்து இது வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து தான். ஒவ்வொரு பேஜ்ல இருந்தா தான் எடுத்து வந்து நான் அப்படியே பண்ணிட்டுருக்கிறேன். இதுக்கு நான் என்னலாம் வந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டோம்ஸோடைய ப்ரஷ் பென்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில வந்து 12 கலர்ஸ் இருக்கும். சாரி மொத்தமா 14 கலர்ஸ் இருக்கும். அது கூடவே வந்து இந்த மாரி ஃபைன் லைனர் பென்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதில வந்து டோட்டலா வந்து ஒரு 10 பென்ஸ் கிட்ட இருக்கும். இதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுனா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பென்னு, அதுக்கப்புறம் ஒரு பெர்மனன்ட் மார்க்கர், அப்புறம் பென்சில், ஸ்கேல், எரேசர் இது எல்லாமே வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெயின்போ மாதிரி ஜிக்ஸாக்கா ஒரு மாரி லைன் மாரி போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு பென்சில்ல வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து பெர்மனன்ட் மார்க்கர் வச்சு வரைஞ்சுக்கிட்டேன். பெர்மனன்ட் மார்க்கர் இல்ல அப்டின்னா, நார்மலா நம்ம பிளாக் கலர் பென் இருக்கு இல்லையா? இல்லன்னா ஸ்கெட்ச் பென், பிளாக் பென் வச்சு போட்டுக்கோங்க. நல்லா திக்கா இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலர்ஸ் ஓவராலா வந்து 8 கலர் வர மாதிரி உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெஃபர் பண்ண பிக்சர்ல என்ன கலர் இருந்ததோ, நான் அப்படியே அத யூஸ் பண்ணி நான் ஒவ்வொன்னா வந்து பெயிண்ட் பண்ணிட்டே இருந்தேன். சாரி கலர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ப்ரஷ் பென் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு 1 ஹவர் இது பண்ணுறதுக்கு எப்படியும் ஆகும். ஸோ ரொம்ப அந்த 1 ஹவர் ஃபுல்லாமே நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கலரா வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி லைன் லைனா சென்டர்ல வந்து லைன் லைனா போட்டுட்டு, அந்த லைன்ல வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒரு பாக்ஸ்ல வெர்டிக்கல் லைன் போட்டிங்கன்னா, அடுத்த பாக்ஸ்ல ஹாரிசான்டலா லைன் போடணும். இந்த மாதிரி ஓவராலா எல்லா பாக்ஸஸ்லயுமே வெர்டிக்கல், ஹாரிசான்டல் அப்படின்ட்டு மாறி, 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 மாறி நீங்க லைன் போட்டுட்டே வந்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். அத நீங்க லாஸ்ட் முடிச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பாக்ஸையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாக்ஸோட எட்ஜையுமே இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு தனியா அது வந்து தூக்கி காட்டும். ஒரு தனித்தனியா பாக்ஸஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ முடிஞ்சா இத நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.